அனைவருக்கும் வணக்கம். ECCTV வழியாக உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் யோக சரஸ்வதி, இயற்பியல் துறை உதவி பேராசிரியை. போன பாகத்தில் விசித்திர வீரியனும் சித்திரங்கனும் இறக்கவே அரசு அரியணை காலியாகுது. அந்த குழப்ப நிலையை தவிர்க்கறதுக்கு சத்தியவதி எடுத்த முடிவுகளால் அரசு அரியணைக்கு மறுபடியும் வாரிசுகள் கிடைக்கிறாங்க. அந்த வாரிசுகளால் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு சொல்கிறதுக்காக நம்ம முதல்வர் ஐயா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்போது திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் இவர்கள்லாம் பிறந்து விடுகிறார்கள். ஸோ அவர்கள் சிறிய குழந்தைகளாக இருப்பதால் பீஷ்மர் ஹஸ்தினாபுரத்தை சிறப்பாக நிர்வகித்து வருகிறார். திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரனுக்கு தேவையான பயிற்சிகள் அனைத்தும் முனிவர்கள் மூலமாக வழங்கப்படுகின்றது. ஸோ இந்த அரசாட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களும் பெரியவர்கள் ஆகின்றார்கள். ஸோ பெரியவர்கள் ஆகும் பொழுது திருதராஷ்டிரன் கண் தெரியாதவர், அதனால் அவர் ஆட்சியில் ஏற முடியாது. அதேமாரி விதுரன் ஒரு வேலைக்காரிக்கு பிறந்ததுனால் அவரும் ஆட்சியில் ஏற முடியாது. ஸோ அப்போ பாண்டு தான் ஆட்சியில் ஏற வேண்டிய கட்டாயம். ஸோ அதனால் பாண்டு தான் அரசாட்சிக்கு வருகின்றார். ஸோ இந்த காலகட்டத்தில் திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கின்றார்கள். ஸோ அப்போது பீஷ்மரும் சத்தியவதியும் யாரை திருமணம் செய்து வைக்கலாம் என்று பார்க்கும் பொழுது, காந்தார நாட்டில் சுபலன் என்ற அரசன் ஆண்டு கொண்டிருக்கின்றார். அவருக்கு காந்தாரி என்ற மகளும் மேலும் 10 மகள்களும் இருக்கின்றார்கள். ஸோ அப்போ அவங்கள திருதராஷ்டிரனுக்கு மணம் முடிக்கலாம் என்று முடிவு செய்கின்றார்கள். ஸோ நிறைய அரசர்களை கேட்கும் பொழுது திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாதுங்கிறனால யாருமே பெண் கொடுக்க முன் வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் பீஷ்மர் காந்தார நாட்டில் படையெடுத்து சென்று காந்தாரியையும் அவர்களுடைய 10 சகோதரியையும் கவர்ந்து வருகிறார். திருமணம் செய்து வைக்கிறதுக்காக கவர்ந்து வருகிறார். ஸோ அவர் காந்தாரியோட தம்பி தான் சகுனி. அதை பற்றி பின்னால் பார்க்கலாம். ஸோ இப்போ காந்தாரியை கவர்ந்துட்டு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். ஸோ காந்தாரி திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிற காரணத்தினால, ஸோ நானும் கண்ணு தெரியாமையே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு ஒரு துணியை கட்டிக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்கிறாங்க. ஸோ என் கணவருக்காக நான் வாழ்நாள் ஃபுல்லாக கண்ணு தெரியாமையே நான் இருக்க போகிறேன்னு சொல்லி ஒரு துணியை கட்டி அவங்க திருமணம் நடக்கின்றது. ஸோ இதற்கிடையே பாண்டுவுக்கு யாரை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள். ஸோ அப்போது அந்த காலகட்டத்தில் சூரசேனன் என்ற ஒரு சின்ன அரசர் இருக்கின்றார். அவர் யாதவ குலத்தைச் சேர்ந்தவர். ஸோ அவருக்கு சூரசேனனுக்கு பிரிதை, வசுதேவர், பிரிதை என்ற 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். சூரசேனனுடைய அத்தை பையன் குந்திபோஜன். குந்திபோஜனுக்கு குழந்தைகள் கிடையாது. ஸோ அப்போ குந்திபோஜன் ஏற்கனவே சூரசேனன்ட்ட சொல்லியிருக்கார், உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைய நீங்கள் எனக்கு கொடுங்க, தத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பிரிதை குழந்தையை சூரசேனன் குந்திபோஜனுக்கு தத்து கொடுத்துட்றார். ஸோ அந்த குழந்தையை தான் குந்திபோஜன் குந்தின்னு பெயர் வைத்து அவர் வளர்த்துட்ருக்கார். இந்த குந்தி இப்படி வளர்ந்து கொண்டு வரும் பொழுது ஒரு நாள் அரண்மனைக்கு குந்திபோஜன் அரண்மனைக்கு துர்வாச முனிவர் வர்றார். ஸோ இந்த துர்வாச முனிவர் வரும் பொழுது அவருக்கு பணிவிடை செய்வதற்கு குந்தியை அரசர் நீ அவரை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ குந்தி துர்வாச முனிவர் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ துர்வாச முனிவர் அவர் சந்தோஷப்பட்டு குந்தியினுடைய அவருடைய பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் துர்வாச முனிவருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன சொல்கிறார், நான் உனக்கு ஒரு மந்திரம் தரேன், அந்த மந்திரம் உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுக்குறார்.
அது என்ன மந்திரம் அப்படின்னா, குந்தி வந்து தேவர்கள் யாரை வேணால் நினச்சி கூப்பிட்டா அவர்கள் மூலமாக அவருக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தாலுமே மீண்டும் கன்னித்தன்மை அடைந்து விடுவார். எப்படி சத்தியவதிக்கு வந்து பராசரர் சொன்னாரோ அதேமாரி அந்த மந்திரத்தை வந்து துர்வாச முனிவர் வந்து குந்திக்கு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் பிறப்பு அனைத்துமே இந்த காலத்துக்கு எதிராக இருக்கே. இந்த காலத்து ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி தான் அந்த காலத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ சத்தியவதியும் வந்து வேதவியாசரை வந்து தன்னுடைய மற்ற மகன்களுடைய மனைவியோட குழந்தை பெற்றுக்க சொல்கிறாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா குந்தி வந்து தேவர்கள் மூலமாக குழந்தையை பெற்றுக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இது வந்து ஒரு காலகட்டத்தில் யார் வந்து இதுக்கு வந்து ஒரு சட்டம் மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். அது பின்னாடி வரும். அந்தப்போ நான் இந்த டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்படி குந்தி வந்து ஒரு துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பெண். இப்போ இந்த மந்திரத்தை வந்து நாம் பிரயோகித்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சூரியனை வேண்டி கூப்பிட்டுறாங்க. அப்போ சூரியன் வந்து வந்துடுறார். இப்போ இவங்க பயப்படுறாங்க. அதனால் எனக்கு குழந்தை வேண்டான்னு சொல்கிறாங்க. சூரியன் வந்து இல்லை, நீ பயப்பட வேண்டியதில்லை, இது உனக்கு விதிக்கப்பட்ட விதி, நீ இந்த குழந்தை பிறந்தாலும் மீண்டும் நீ வந்து கன்னித்தையாக மாறிடுதுன்னு சொல்லி ஒரு குழந்தையை கொடுத்துட்டு போயிடுறார். அதுதான் கர்ணன். ஸோ அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே வந்து கவசத்தோடையும் காதில் குண்டலத்தோடையும் பிறக்கிறார். புரியுதுங்களா? ஸோ இப்படி குழந்தை பிறந்த பிறகு குந்திக்கு பயம். ஸோ இது எல்லோரும் நம்மளை தப்பாக பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய வந்து ஒரு துணியில் சுற்றி ஒரு பெட்டியை செஞ்சு தனக்கு வேலை செய்யக்கூடிய பெண் மூலமாக அந்த பெட்டியில் வச்சு அதை கொண்டு போய் ஆற்றுல விட்டுறாங்க. ஸோ இது யாருக்குமே தெரியாது. குந்திக்கும் அந்த வேலைக்கார பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி ஆற்றுல விட்டுறாங்க. ஸோ இது பின்னாடி கர்ணனோட கதையை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ பாண்டுவுக்கு திருமணத்திற்காக அவங்க வந்து குந்தியை வந்து கேட்குறாங்க. குந்தியை வந்து பாண்டுவுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஸோ இதோடு மட்டும் இல்லாமல் பாண்டுவுக்கு வந்து மாத்திர தேசத்து இளவரசி மாத்திரின்னு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்களையும் திருமணம் செய்து வைக்கிறாங்க பாண்டுவுக்கு. ஸோ இருவரையும் திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஸோ இப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஸோ ஒரு நாள் குந்தியும் பாண்டுவும் மாத்திரையோட காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அப்போ காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கும் பொழுது ஸோ அங்கே வந்து ஒரு மானும் இன்னொரு ஆண்மானும் பெண்மானும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது இவர் ஒரு சத்தம் வருகிறது. அது இவர் அவங்க பார்க்கறது இல்லை. சத்தம் வந்து வித்தியாசமாக வருது. அது ஏதோ ஒரு யாரோ கொலை பண்ண போகிற மாதிரியான ஒரு சத்தம் வருது. ஸோ அப்போ பாண்டு என்ன பண்ணுறாரு, வில் எடுத்து அந்த சத்தம் அந்த இதில் வில்ல அனுப்புகிறார். ஸோ அது போய் பெண்மான கொன்றுது. பெண்மானை கொன்னோன்னா அந்த முனிவர் வந்து மான் உருவத்தில் இருந்த முனிவர் வந்து மறுபடியும் முனிவராக மாறிடுறார். ஸோ அப்போ அவர் வந்து கோபத்தில் வந்து பாண்டுவுக்கு சாபம் கொடுத்துட்றார். ஸோ நீ எப்படி நான் சந்தோஷமாக இருக்கும்போது நீ எப்படி கெடுத்தியோ அது மாதிரி நீ வந்து உன்னுடைய மனைவிகள் மூலமாக சந்தோஷமாக இருந்தீன்னா நீயும் இறந்துருவ, கூடவே உன்னுடைய மனைவியும் உடன் கட்டை எறிவாங்க அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்றார். ஸோ பாண்டு வந்து ரொம்ப வருத்தப்படுறார். என்னடா இப்படி ஆயிடுச்சு, அவர் நல்ல இதுக்கு தான் செஞ்சார், பட் ஆனால் வந்து இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டுட்டு நாம் வந்து வானப்பிரஸ்தம், அதாவது வனவாசம், நாங்கள் வந்து காட்டுக்கே போகிறோம், நான் வந்து அரசாட்சிக்கு வரல அப்படின்னு சொல்லி பீஷ்மர்கிட்டையும்
திருதராஷ்டிரன் எல்லாத்திட்டையும் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு 2 மனைவிகளோடு அவர் காட்டுக்கு போகிறார். குந்தி மாத்திரி 2 பேரோடையும் காட்டுக்கு போயிடுறார். ஸோ அப்போ அவருக்கு வந்து நம்ம வந்து போய் இப்படியே மோட்சத்துக்கு போயிடலாம், அங்கே முனிவர்களுக்கெல்லாம் போய் சேவை செய்துட்டு இருந்துட்டு நம்ம அப்படியே இறந்து சொர்க்கத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறார். அப்போ முனிவர் சொல்கிறாரு, குழந்தை இல்லாதவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ குந்திக்கிட்ட அவர் பேசுகிறார், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது, அதனால் நீ வந்து வேறொருத்தர் மூலமாக குழந்தையை பெற்றுக்கோ, ஏன்னா அரசாட்சிக்கும் தேவைப்படுது, நம்மளும் மோட்சத்துக்கு போக முடியாது, அதனால் வேற ஒருத்தர் வந்து குழந்தைய பெற்றுக்கோன்னு சொல்கிறார். ஸோ இங்கே தான் நீங்கள் கேட்ட கேள்வி இல்லையா, ஏன்னா இப்படியெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் இங்கே நிறைய நடக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, உத்தாலங்கர்னு ஒரு முனிவர் இருக்கார். அவருக்கு ஸ்வேதகேதுன்னு ஒரு மகன் இருக்காங்க. ஸோ அவங்க தனியாக வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஸ்வேதகேதுவோட அம்மா வந்து வேற ஒருத்தர் கூட போகிறாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அப்போ ஸ்வேதகேது தான் இது வந்து இப்படியெல்லாம் நடக்குது, இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஒரு சட்டத்தை உருவாக்குறார். அதாவது ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவி வந்து அந்த கணவனோட மட்டும்தான் இருக்கணும், அதே போல் கணவனும் அந்த மனைவியோட மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதை மீறினா வந்து அவங்களுக்கு வந்து சாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் உருவாக்குனாங்கன்னா அது அப்படியே பழிக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வரார். ஸோ அந்த காலத்திலேருந்து யாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் இருக்கணும், இப்படி மாறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றது. இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப அப்போ எதுவுமே ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இல்லாத ஒரு காலம் தானே. அப்போ யார் வேணால் கூட மாறி மாறி இருந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அந்த மகாபாரதத்தில் இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் கூட இப்போ இந்த சட்டமெல்லாம் இருக்குங்கிறக்கு வந்துட்டாலும் கூட பாண்டு கேட்குறது தவறாக தானே இருக்குது. ஸோ பாண்டு வந்து குந்தி வந்து நீ வேற ஒருத்தர் மூலமாக குழந்தை பெற்றுக்கோ, வேறு வழி இல்லைன்னு சொல்கிறது ஒரு தவறாக தான் இருக்குது. இப்போ இது வந்து தவறையும் அங்கே சொல்கிறாங்க, சட்டத்தையும் பற்றியும் பேசுகிறாங்க, எல்லாமே விவாதிக்கப்படுகிறது. மகாபாரதத்திலே இதெல்லாம் விவாதிக்கப்படுகிறது. ஸோ அப்போ வந்து குந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய சிறிய வயது காலத்தில் துர்வாச முனிவர் வந்து எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ கூட அவங்க வந்து கர்ணன் பிறந்ததை வந்து சொல்லலை, பாண்டுவிடம் வந்து கர்ணன் பிறந்ததை வந்து அவங்க சொல்லலை. ஸோ அப்போ அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க, தர்ம தேவதை, அதாவது தர்மதேவனா யமதர்மன் தான். ஸோ அவங்கள வேண்டி குழந்தை பெற்றுக்கிறதுக்காக வேண்டிக்கிறாங்க. ஏன்னா ஒரு தர்மத்தை நிலைநாட்டுறது மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. ஸோ அப்படி வேண்டும் பொழுது தான் அவங்களுக்கு தர்மதேவன் வந்து ஒரு குழந்தையை கொடுக்குறாங்க. அவர் தான் வந்து யுதிஷ்டர்ன்னு அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. அதான் தர்மர், யுதிஷ்டர்ன்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக சரி இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வாயு தேவனை வந்து வேண்டிக்கிறாங்க. ஸோ வாயு தேவனை வேண்டிக்கிட்டு தான் அவங்களுக்கு வந்து பீமன் பிறக்கிறாங்க. ஸோ பீமன் பிறக்கும்போதே வந்து பயங்கர சத்தத்தோடு பிறந்ததாக சொல்லுவாங்க. அவ்வளோ பலசாலி இல்லையா, மிக சத்தத்தோடு பிறந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக இந்திரனை வேண்டிக்கிறாங்க. ஸோ இந்திரனை வேண்டிக்கும் பொழுது தான் வந்து அவர் மூலமாக தான் வந்து அர்ஜுனன் பிறக்கிறான். ஸோ இப்படி குழந்தைகள் பிறந்ததுக்கு பிறகு இப்போ மாத்திரி இருக்காங்களே இன்னொரு மனைவி, பாண்டுவோட இன்னொரு மனைவி. ஸோ அவங்களுக்கும் குழந்தை வேணும் இல்லை. அப்போ அந்த குந்தி வந்து அந்த மந்திரத்தை அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க, மாத்திரிக்கு அந்த சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து அஸ்வினி தேவரை வேண்டிக்கிறாங்க. ஸோ அஸ்வினி தேவரை வேண்டி தான் நகுலன் சகாதேவன்னு பிறக்கிறாங்க. ஸோ இப்படி தான் பாண்டவர்கள் 5 பேரும் பிறக்கிறாங்க.
ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நகுலன் சகாதேவன் வந்து நேரடியான சகோதரர்கள் கிடையாது. அவங்க மாத்திரைக்கு குழந்தைகளாக பிறகுறாங்க. இப்படி வந்து 5 பேரும் வந்து பிறகுறாங்க. ஸோ இதே காலகட்டத்தில் யுதிஷ்டிரன் பிறந்துறான். யுதிஷ்டிரன் பிறந்த பிறகு காந்தாரி வந்து அவங்களுக்கும் குழந்தை வேணும்ல. திருதராஷ்டிரன் காந்தாரி வந்து குழந்தை வேணும். அவங்க கருத்தரிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு 2 வருடம் ஆகிக்கூட குழந்தை பிறக்கல. 2 வருடமாக கர்ப்பத்திலேயே இருக்காங்க. ஸோ அவங்க காந்தாரிக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொறாமை வரும் இல்லையா, இங்கே வந்து யுதிஷ்டிரன் பிறந்துட்டான், நமக்கு இன்னும் குழந்தைய பிறக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிண்டமாக தான் குழந்தை பிறகு. குழந்தையே வந்து ஒரு பிண்டமாக தான் பிறகு. பிண்டம்னா ஒரு கட்டி, ஒரு கட்டியாக தான், பெரிய கட்டியாக தான் குழந்தை பிறகு. ஸோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படும். வேதவியாசரை வர சொல்கிறாங்க. வந்து இப்படி பிறந்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது, ஸோ வேதவியாசர் வந்து அதை 100 பிண்டமாக மாற்றுறார், பிரிக்கிறார். ஸோ அப்போ காந்தாரி சொல்கிறாங்க, எனக்கு பெண் குழந்தையும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அது 101 பிண்டமாக மாற்றி ஒரு குடுவையில் நெய்யை ஊற்றி அந்த ஒவ்வொரு பிண்டத்தையும் அதில் போட்டு மூடி வைக்கிறாங்க. இங்கே எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்கள். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பாசிபிளாங்க? ஸோ இப்போ நாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து டெஸ்ட் டியூப் பேபின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே நடந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த காலகட்டத்திலேயே டெஸ்ட் டியூப் பேபியெல்லாம் இருந்ததுன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த குடுவையில் வச்சு அதில் பிறக்கிறவங்க தான் வந்து 100 சகோதரர்களும் ஒரு சகோதரி வந்து துச்சலைன்னு ஒரு சகோதரியும் பிறகுறாங்க. ஸோ அவங்களுக்கும் 100 குழந்தைகள் பிறந்துடுறாங்க. இங்கே வந்து 5 பாண்டவர்களும் 5 பேர் பிறந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். பீஷ்மர் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு எடுத்த இந்த முடிவுனால அவருக்கு நல்லது நடந்ததா இல்லை கெட்டது நடந்ததாங்கய்யா? பீஷ்மர் வந்து அவருடைய தந்தைக்காக ஒரு மிகப்பெரிய சபதத்தை எடுத்துடுறார். நான் வந்து திருமணமே செய்துக்க மாட்டேன், அப்போ தான் அவங்க சத்தியவதி கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்ட்டு ஒரு மிகப்பெரிய சபதத்தை எடுத்துடுறார். ஸோ அந்த சபதம் எடுத்ததுனால அவர் என்ன, உன்னுடைய குழந்தைகளுக்கு தான் நான் வந்து அரசாட்சி ஆள வைப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்ததுனால இவர் அரசாட்சி ஏற்றுக்கொள்றதுக்கே முடியாது. அந்த சபதத்தை மீற அவர் தயாராக இல்லை. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு சபதம் எடுத்தால் அந்த சபதத்தில் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றார் அப்படிங்கிற சோதனையெல்லாம் பீஷ்மருக்கு வருது. ஏன்னா சித்திராங்கன்னு இறந்துடுறாரு, விசித்திரவீரன்னு இறந்துடுறாரு, அங்கே குழந்தைகள் வாரிசு இல்லை, அடுத்த வாரிசுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு ஒரு கஷ்டம் வருது. சத்தியவதி பீஷ்மரை போய் நீ அவங்களோட குழந்தை பெற்றுக்குன்னு சொல்கிறாரு, அதுவும் ஒரு சோதனையாக வருது, அதையும் அவர் முடியாதுன்றாரு. இல்லை நீயே அரசாட்சி ஏற்றுக்கோன்னு சொல்கிறாரு, அதையும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ இதெல்லாம் சோதனைகள் எல்லாத்தையும் அவர் வந்து என்ன சோதனை வந்தாலும் நான் என்னுடைய சத்தியத்திலேருந்து மீற மாட்டேன் அப்படின்னு மிக உறுதியாக இருக்கார். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் நடக்கிறதுல சபதம் போடும்பொழுது அவங்க தந்தை சந்துனு வந்து அப்போ அவருக்கு சொல்கிறார், நீ வந்து இவ்வளோ கடுமையான ஒரு சபதத்தை எடுத்திருக்க, அதனால் நான் வந்து உனக்கு வந்து ஒரு சாகா வரத்தை உனக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அந்த காலத்தில் தந்தை கொடுக்குற வரமே வந்து நடக்கும் அப்படிங்கிறது இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். சந்தனு மகாராஜா ஒரு வரத்தை கொடுக்குறாரு, அதை வந்து தேவர்களும் அங்கீகாரம் பண்ணுறாங்க. அப்போ பீஷ்மரை பொறுத்த வரைக்கும் யாருமே அவரை கொல்ல முடியாது, சாகா வரம் பெற்றவர், அவரே விரும்பினா மட்டும்தான் இறக்க முடியும். அவரே வந்து நான் போதும், இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு முடிவு செய்தால் மட்டும்தான் அவர் வந்து அந்த உலகத்தை விட்டு போக முடியும். இது பின்னாடி வரும், பின்னாடி போரில் வந்து இதனுடைய முக்கியத்துவம் எல்லாம் பின்னாடி வரும். ஸோ இவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை எதுக்காக வாழ்கிறார் அப்படின்னா, அந்த அஸ்தினாபுரத்தை காக்க வேண்டும். அவருக்கு விதிக்கப்பட்டதே அதுதான். அஸ்தினாபுரங்கிறது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்துக்கு இங்கே வந்து குழந்தைகள் வாரிசு இல்லை, இருந்த 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைகள்லாம் வளர்ந்து
அதுக்கு அரசாட்சியை ஒழுங்காக அமைத்து கொடுக்க வேண்டும் இல்லையா? ஸோ அங்கே திருதராஷ்டிரனுக்கும் கண்ணு தெரியல, பாண்டவர்களுக்கும் இந்த மாதிரி ஆயிடுது, அவரும் வந்து வனப்பிரசம் போடுற மாதிரி ஆயிடுது. ஸோ அப்போ அடுத்த அதுக்கப்புறம் பாண்டவர்கள் கௌரவர்கள் அவர்கள் வளர்ந்து பெரியவர் ஆவர்கள், அவர் கட்டாயம் அங்கே இருந்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து அப்படியே சோதனைகளை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. அதனால தான் பீஷ்மர் அப்படியே தொடர்ந்து ஹஸ்தினாபுரத்தில் இருந்துகிட்டே இருக்கார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சகுனி தான் மகாபாரத கதையிலேயே ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? ஸோ காந்தாரியோட இது வந்து சகுனியை பற்றி நம்ம பேசும் பொழுது நிறைய கருத்துகள் கூறப்படுகின்றது. ஸோ சகுனி வந்து காந்தாரியோட சகோதரன். காந்தாரியை வந்து இப்படி கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தார்கள். அப்புறம் அவங்க கண்ணு கட்டிக்கிட்டு கண் இல்லாமையே வாழ்கிறாங்க. அப்படிங்கிற கோபத்தினால தான் சகுனி வந்து ஹஸ்தினாபுரத்தை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாருன்னு ஒரு சாரர் கூறுகின்றார். இன்னொரு கதை என்ன சொல்லுதுன்னா, சகுனியோட பிறந்தவர்கள் 100 பேர், அவருக்கும் 100 பேர் கூட பிறந்தவர் இருக்காங்க. சகுனியோட பிறந்தவர்கள் 100 பேர் இருக்காங்க. பீஷ்மர் வந்து கட்டாயமாக தானே வந்து காந்தாரியை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு போர் தொடுத்து தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பீஷ்மர் வந்து சகுனி அவர்களுடைய சகோதரர்களை எல்லாத்தையும் சிறையில் போட்டுறாரு. இந்த 101 பேர்த்தையும் சிறையில் போட்டுருவாங்க. சிறையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அளவு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடும் தண்ணியும் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு தான் 100 பேர்த்துக்கும் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 100 பேரும் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் சகுனி தான் வந்து கொஞ்சம் புத்திசாலியாக இருக்காங்க. இப்போ அந்த 100 பேர் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாப்பாட்டை முழுசாக நீயே சாப்பிடு, நீ ஒருத்தர் மட்டும் உயிர் வாழ்ந்துட்டு இவங்கள பழி வாங்கணும், பீஷ்மரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மீதி இருக்கிற எல்லாருமே இறந்துடுறாங்க. சகுனி மட்டும்தான் வந்து உயிர் வாழ்க்கை. அப்போ சகுனி வந்து துரியோதனனை வந்து ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது, தன்னை தாய்மாமா தானே, தன்னை நம்புற மாதிரி ஒரு உருவாக்குறாரு. உருவாக்கி அவரை கெடுக்கிறதுக்காக தான் சகுனி இப்படி பண்ணதை ஒரு கதை, கிளை கதை மாதிரி அது ஒரு விதமாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிறையா கதைகளில் மாறி மாறி வரும். சரி, அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை தெரிவிக்கிறேன். மகாபாரதத்தில் எல்லா கதாபாத்திரத்துக்குமே கிளை கதை இருக்கு இல்லையா? மகாபாரதம் வந்து உண்மையாக சொல்ல போனால் நமக்கு கிடைத்தது வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்லோகன்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 வரி பாடல். அந்த 1,00,000 பாடல் தான் கிடைச்சிருக்கு. அந்த 1,00,000 பாடலில் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அது 2,00,000க்கு மேலே இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் காலப்போக்கத்தில் அழிந்து போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இது வந்து அந்த பாடலாக வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளைக்கதை இருக்குது. ஸோ மகாபாரதத்தை யார் வந்து யாருக்கு சொன்னாங்க அப்படிங்கிறதுல நிறைய கிளைக்கதைகள் இருக்குது. அது நம்ம பின்னாடி நம்ம பார்க்கணும். சரிங்களா? நன்றி. மிக அருமையான விளக்கம் ஐயா, நன்றி. மகாபாரதம் 3ஆம் பாகம் ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. இந்த கதையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். இந்த கதையை தொடர்ந்து கேட்க எங்கள் ESCC டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.